ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் தமிழக திட்டங்கள் பார்க்கலாம். போன வீடியோவில் 18 திட்டங்கள் வரைக்கும் பார்த்துருந்தோம். அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள். அதனுடைய கண்டினியூ தான் இந்த வீடியோ. தமிழக திட்டங்கள் 19வது திட்டம் SIRPI திட்டம். இது தொடங்கப்பட்டது 14 செப்டம்பர் 2022. இது வந்து ஸ்டூடெண்ட் இன் ரெஸ்பான்சிபிள் போலீஸ் அதாவது பொறுப்புள்ள காவல் முயற்சிகளில் மாணவர்கள் வந்து இருக்கணுங்கிறது தான் இதனுடைய குறிக்கோளாக இருக்குது. நோக்கம் வந்து என்னென்னா, மாணவர்களிடையே ஒழுக்கம், விழிப்புணர்வை ஏற்படுத்துறது, ஒழுக்கத்தையும் பொறுப்புள்ள ஒரு நல்ல ஒழுக்கத்தையும் விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த SIRPI திட்டம். இந்த திட்டம் அரசு பள்ளிகளைச் சேர்ந்த 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கானது தான் இந்த SIRPI திட்டம். அரசு பள்ளிகளில் சேர்ந்த பள்ளிகளை சார்ந்த 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கானது இந்த SIRPI திட்டம். 100 பள்ளிகளிலிருந்து 5000 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்து விழுதுகள் திட்டம். இது ஸ்டார்டட் வந்து ஜனவரி 9, 2024. தொடக்கம் வந்து சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையம் தான் தொடங்கப்பட்டிருக்காங்க தான். அரசு பள்ளி முன்னாள் மாணவர்கள் தங்கள் படித்த பள்ளிக்கு உதவிகள் செய்கிறது தான் விழுதுகள் திட்டம். அடுத்தது 21 நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன். இது வந்து தொடக்கம் 19 டிசம்பர் 2022. திட்டத்தின் வேறு பெயர் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டம் தான். இந்த நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷனுடைய வேறு பெயர், இந்த திட்டத்தினுடைய வேறு பெயர் என்னன்னு கேட்டால் நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டம். தலைவர் வேணு சீனிவாசன், TVS மோட்டார் சேர்மன் தான் இந்த திட்டத்துடைய தலைவர். தூதுவர் வந்து கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த் தான் தூதுவர். நோக்கம் என்ன? இந்த திட்டத்துடைய நோக்கம் அப்படின்னா, அரசு பள்ளிகளை மேம்படுத்த பல்வேறு மக்களின் உதவி. முதல் கட்டமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ரூபாய் 5 லட்சம் வழங்கினார் இந்த திட்டத்துக்கு. அடுத்தது 22 நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம். இது ஸ்டார்ட் பண்ணது 20 பிப்ரவரி 2024. தொடக்க விழா சென்னை லேடி வெலிங்ஸ்டன் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தான் தொடங்கியிருக்காங்க. 6லிருந்து 9 வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு டேப்லெட் கையடக்க கணினி வாயிலாக நடைபெற்றுச்சு. வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கப்பட்டுச்சு. அடுத்தது 23 திறனறி தேர்வு திட்டம். இது ஸ்டார்ட் பண்ணது 5 ஏப்ரல் 2023. தொடக்க நிகழ்ச்சி வந்து IIT மெட்ராஸ் தான் தொடக்க நிகழ்ச்சி நடந்திருக்கு. இதில் 10ஆம் வகுப்பு பயிலும் 1000 மாணவ மாணவிகள் தேர்வு செய்யப்பட்டு சென்னை IIT போன்ற முன்னணி கல்வி நிறுவனங்கள் மூலம் உயர்கல்வி வழங்கப்படுது, வழிகாட்டவும் படுது. இதுதான் திறனறிவு தேர்வு திட்டம். அடுத்த திட்டம் அனைவருக்கும் IITM. IIT அப்படிங்கிறது பள்ளி கல்வித்துறை புரிந்துணர்வு ஒப்பந்தம். அதாவது இது வந்து 5 ஏப்ரல் 2023 தொடங்கப்பட்டது. ஊரக பகுதிகளில் கல்வி பயிலும் 1 லட்சம் அரசு பள்ளி மாணவ மாணவிகளை மின்னணு அறிவியலுடன் இணைக்கும் முயற்சி தான் இந்த திட்டம். இந்த திட்டம் அரசு பள்ளி மாணவர்களை நாட்டின் முன்னணி கல்வி நிறுவனங்களில் பயில தயார்படுத்துதல் தான் இந்த திட்டம். சென்னை IIT வாயிலாக 250 அரசு மேல்நிலை பள்ளிகளைச் சேர்ந்த 500 அறிவியல் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது இந்த திட்டத்தின் மூலமாக. அடுத்தது 25 மணற்கேணி செயலி. இது வந்து ஸ்டார்ட் பண்ணது 25 ஜூன் 2023 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மணற்கேணி செயலி. இந்த தொடக்க நிகழ்ச்சி வந்து செங்கல்பட்டு மாவட்டம் சேலையூரில் உள்ள தாம்பரம் பெருநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் தான் இந்த திட்டம் தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கு. 1 முதல் 12 வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்காக அனைத்து பாடங்களையும் காணொளி வாயிலாக வழங்குதல் தான் இந்த மணற்கேணி செயலி திட்டம். அடுத்தது மகிழ் கணிதம் திட்டம். இது ஸ்டார்ட் பண்ணது 13 ஜனவரி 2022. அரசு பள்ளிகளில் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு எளிய முறையில் கணித பாடத்தை கற்பித்தல்,
அப்புறம் ஆசிரியர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்படுதல், பள்ளி ஒன்றுக்கு ரூபாய் 1350 வீதம், மொத்தம் ரூபாய் 93,079 லட்சம். அதாவது எத்தனை பள்ளிகளுக்கு அப்படின்னா 6948 பள்ளிகளுக்கு மகிழ் கணினி திட்டம். அடுத்தது வானவில் மன்றம் திட்டம். ஸ்டார்ட் பண்ணது 28 நவம்பர் 2022. இது தொடக்க நிகழ்ச்சி பாப்பாக்குறிச்சி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி காட்டூர் திருச்சியில். நோக்கம் வந்து அரசு பள்ளிகளில் 6 முதல் 8 பயிலும் மாணவர்களின் அறிவியல் கணினி ஆர்வத்தை தூண்டுதல், சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஆர்வத்தை தூண்டுறதுக்காக இந்த வானவில் மன்றம் திட்டம். இதன் முழக்கம் வந்து எங்கும் அறிவியல் யாவும் கணிதம். வானவில் மன்ற திட்டத்துடைய முழக்கம் என்னன்னு கேட்டால் எங்கும் அறிவியல் யாவும் கணிதம். இல்லம் தேடி கல்வி திட்டம். இது ஸ்டார்ட் பண்ணது 27 அக்டோபர் 2021. தொடக்க நிகழ்ச்சி முதலியார்குப்பம் விழுப்புரம் மாவட்டத்தில். இந்த நோக்கம் வந்து கொரோனா மூலம் ஏற்பட்ட பள்ளி மாணவர்களின் கற்றல் இடைவெளியை சரி செய்தல் தான் இல்லம் தேடி கல்வி திட்டத்துடைய நோக்கம். தன்னார்வலர்களை கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது. வகுப்புகள் தினமும் காலை 5 முதல் 7 மணி வரை மாலை வகுப்புகள் தினமும் மாலை 5 மணி முதல் 7 மணி வரை நடைபெறுது இல்லம் தேடி கல்வி திட்டம் மூலமாக. அடுத்தது நான் முதல்வன் திட்டம். இது ஸ்டார்ட் பண்ணது மார்ச் 1, 2021. நான்னுன்னா 2 எழுத்து, அதனால் 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்ச் 1, 2022 நான் முதல்வன் திட்டம் தொடங்கப்பட்டுச்சு. தொடக்க நிகழ்ச்சி எங்கே நடைபெற்றதுன்னா கலைவாணர் அரங்கம் சென்னை. இந்த நான் முதல்வன் திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஆண்டுக்கு 10 லட்சம் இளைஞர்களின் திறமையை மேம்படுத்துதல், வயது 18லிருந்து 25 வயதுள்ள இளைஞர்களின் திறமையை மேம்படுத்துதல் தான் இந்த நான் முதல்வன் திட்டத்துடைய முக்கிய நோக்கம். அடுத்தது 30 இளையா செயற்கை நுண்ணறிவு சார். இது வந்து நான் முதல்வன் இணையதளத்தில் தொடங்கி வைப்பது. வேலைவாய்ப்பு திறன் மேம்பாடு தொடர்பான தகவல்களும் இதில் பெறலாம். அடுத்தது கல்லூரி கனவு. 31 கல்லூரி கனவு நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் செயல்படுகிறது. இதுவும் 12ஆம் வகுப்பு பயின்ற மாணவர்களுக்கான உயர்கல்விக்கு வழிகாட்டும் நிகழ்ச்சி தான் கல்லூரி கனவு. எண்ணும் எழுத்தும் கற்றல் திட்டம். இது ஸ்டார்ட் பண்ணது 3 ஆகஸ்ட் 2022. தொடக்க நிகழ்ச்சி அழிஞ்சிவாக்கம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி திருவள்ளூரில். அரசு பள்ளிகளில் 1 முதல் 3 அதாவது 8 வயதுக்குட்பட்ட மாணவர்கள் அடிப்படை கணித திறனுடன் பிழையின்றி எழுத படிப்பதை உறுதி செய்ய தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எண்ணும் எழுத்தும் கற்றல் திட்டம். இலக்கு வந்து 2025 ஆண்டுக்குள் மாணவர்கள் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவை பெற வேணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்துடைய நோக்கம். 33 நான் முதல்வன் உயர்வுக்கு படி. 12ஆம் வகுப்பு முடிந்த பின் இடைநிறுத்தம் செய்யும் மாணவர்களை கண்டறிந்து அவர்களை உயர்கல்விக்கு ஊக்குவிக்கிறது தான் நான் முதல்வன் உயர்வுக்கு படி அப்படிங்கிற இந்த திட்டம். அடுத்தது 34வது திட்டம் UPSC ஸ்காலர்ஷிப் ஸ்கீம். இது வந்து என்ன அப்படின்னா ஸ்காலர்ஷிப் கொடுக்குற மாதிரி 2023-24 பட்ஜெட்டில் இது அறிவிக்கப்பட்டிருக்கு. UPSC ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் வந்து 2023-24 பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் 1000 UPSC ஆர்வலர்கள் தேர்வு மூலம் தேர்வு செய்யப்படுவாங்க. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் 10 மாதங்கள் மாதம் 37,500 வழங்கப்படும். அதுதான் UPSC இந்த ஸ்கீம். 35 பள்ளி இல்ல நூலக திட்டம். ஸ்டார்ட் பண்ணது ஆகஸ்ட் 2022. 4லிருந்து 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் பள்ளி நூலகங்களிலிருந்து புத்தகங்களை வீட்டுக்கு எடுத்து சென்று படிக்கலாம். சென்னை மாநகராட்சி கல்வித்துறையின் கீழ் 281 பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. சென்னை மாநகராட்சி கல்வித்துறையின் கீழ் எத்தனை பள்ளிகள்னால் 281 பள்ளிகள் செயல்பட்டு வருது. இந்த பள்ளிகளின் நூலகங்களில் 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் மாணவர்களின் பயன்பாட்டுக்காக உள்ளன. அது மட்டும் இல்லாமல் அடுத்தது 36வது தகைசால் பள்ளிகள் திட்டம். ஸ்டார்ட் பண்ணது 5 செப்டம்பர் 2022.
தொடக்கம் வந்து சென்னையில் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகளை மாற்றும் விதமாக 26 தகைசால் பள்ளிகளுக்கு 15 மாதிரி பள்ளிகளும் உருவாக்கம். இந்த தகைசால் பள்ளிகள் வந்து 1000க்கு மேல் மாணவர்கள் கொண்ட அரசு பள்ளிகள் தான் தகைசால் பள்ளிகள். இந்த திட்டம் 5 செப்டம்பர் 2022 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 37 மாதிரி பள்ளிகள். உண்டு உறைவிட வசதியுடன் மாதிரி பள்ளிகள். இதுக்கு என்ன தகுதி அப்படின்னா 10ஆம் வகுப்பில் 400 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்ற மாணவர்களாக இருக்கணும். NTSC தேசிய திறனறிவு தேர்வு, NMMS அதாவது தேசிய வருவாய், விழித்தேர்வு, விளையாட்டுகள் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கு தகுதி. இதுதான் நோக்கம். என்ன அப்படின்னா சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்து பயிலும் வாய்ப்பினை உறுதி செய்தல், மாதிரி பள்ளிகளில் நுழைவுத் தேர்வு அடிப்படையில் பயிற்சிகள் அளிக்கப்பட்டும் வருகிறது. 38 கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம். இது ஸ்டார்ட் பண்ணது 18 பிப்ரவரி 2024. தொடக்கம் வந்து மதுரையில் 33 விளையாட்டுகளுக்கு உண்டான உபகரணங்கள் இந்த திட்டத்தின் மூலமாக வழங்கப்படுது. அப்புறம் 39 எனது கிராமம் திட்டம். இது ஸ்டார்ட் பண்ணது 12 ஜனவரி 2024. தொடக்கம் வந்து சென்னையில் அயலக தமிழர்கள் மாநாட்டில் தொடங்கியிருக்காங்க. சொந்த கிராமத்தை மேம்படுத்த அயலக தமிழர்கள் நிதி உதவி. இதுதான் இந்த எனது கிராம திட்டம். அடுத்தது 40 வேர்களை தேடி திட்டம். ஸ்டார்ட் பண்ணது 24 மே 2023. சிங்கப்பூரில் முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இந்த திட்டத்தை, வேர்களை தேடி திட்டத்தை. வெளிநாடுகளில் வாழும் 18லேருந்து 30 வயது தமிழர்கள் தமிழகத்திற்கு சுற்றுலா, அதாவது 2 வாரங்கள், ஆண்டுதோறும் 200 இளைஞர்கள் தமிழகத்திற்கு சுற்றுலா வரலாம் இந்த வேர்களை தேடி திட்டத்தின் மூலமாக. அடுத்தது பசுமை தமிழ்நாடு திட்டம். இது வந்து ஸ்டார்ட் பண்ணது 24 செப்டம்பர் 2022. தொடக்கம் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா, வண்டலூர், செங்கல்பட்டு மாவட்டத்தில் தொடங்கியிருக்காங்க. இலக்கு வந்து 10 ஆண்டுகளுக்குள், அதாவது 30-31க்குள்ள தமிழகத்தில் மணப்பரப்பை 33% அதிகரிக்கணும் அப்படின்னு இதனுடைய இலக்காக இருக்குது. பசுமை தமிழ்நாடு இயக்கத்துடைய திட்டத்துடைய இலக்கு 10 ஆண்டுகளில் 13,500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் 265 கோடி மரக்கன்றுகள் நடப்பட்டும். இந்த திட்டம் அண்ணா பல்கலைக்கழகத்தின் உதவியுடன் செயல்படுகின்றது. இந்த பசுமை தமிழ்நாடு இயக்க திட்டம். 42 தமிழ்நாடு ஈரநிலங்கள் இயக்கம். இது ஸ்டார்ட் பண்ணது 5 ஜூன் 2023 தமிழ்நாடு ஈரநிலங்கள் இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கு. இது இடம் ஓட்டேரி ஏரி, வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா வளாகத்தில், செங்கல்பட்டு மாவட்டத்தில் தொடங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டில் 100 சதுர நிலங்கள் அதாவது தமிழ்நாட்டில் 100 சதுப்பு நிலங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவை வரைபடமாக்கப்பட்டு சூழியல் ரீதியாக மீட்கப்படும் சொல்லி இந்த தமிழ்நாடு ஈரநிலங்கள் இயக்கம் சொல்கிறது. இந்த திட்டம் அதற்காக தான். இன்னும் 100 திட்டங்கள் இருக்குது. 42 திட்டங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் 43லேருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.